Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உலர் திராட்சை வந்து நம்ம வீட்லயே எப்படி வந்து செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் அதுக்காக பாத்தீங்கன்னா பச்சை கலர் திராட்சை வந்து எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி காம்போடவும் எடுக்கலாம் இல்ல காம்பு இல்லாமயும் சரி நீங்க எப்படினாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு பச்சை கலர் திராட்சை தான் கிடைச்சனால நான் அதை எடுத்துர்க்கேன். இல்லனா நீங்க கருப்பு திராட்சையும் எடுத்துக்கலாம். சோ எந்த திராட்சையிலுமே இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படினா ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்லயே வந்து உலர் திராட்சை வந்து ரெடி பண்ணிடலாம். திராட்சை எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துட்டு நான் ஒரு 4-5 டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த அளவுக்கு நல்லா அந்த தண்ணியிலே வச்சுட்டு ஸோ அதுலேயும் நல்லா கழுவி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். உலர் திராட்சையோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த உலர் திராட்சையில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி, சி, இரும்புச்சத்து, ஃபோலிக் ஆசிட், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த உலர் திராட்சையை அப்படியே சாப்பிட்றத விட நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியோட அந்த திராட்சையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரத்த அணுக்களோட அளவை வந்து அதிகரிக்கிறோம். அதுக்கப்புறம் உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு, நம்மளோட ஹேரு, ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட போன்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் வந்து இந்த உலர் திராட்சை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த பச்சை கலர் திராட்சை விட கருப்பு திராட்சை உலர் திராட்சை இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் அதே மாதிரி நைட்டில் ஊற வச்சுட்டு நம்ம மார்னிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அதோட அளவை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நைட் அதே மாதிரி தான் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியோட அந்த திராட்சை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வரவே வராது. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த உலர் திராட்சை. நம்ம ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் வந்து இந்த திராட்சை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்லேயே வந்து பண்ணுறதுனால ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இதோட இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் ஆன் சுகரோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க திராட்சை எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி சூடு பண்ணிட்டேன். ஸோ தட்டு வச்சு நம்ம நார்மலாக எண்ணெய் தடவணும், துணி போடணும், அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் அந்த தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்க திராட்சை எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆவிலையும் வேக வைக்கலாம், இல்லைனா தண்ணியில் போட்டு அதை நம்ம அப்படியே கொதிக்க வைப்போம் இல்லையா, ஸோ கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 2 மெத்தடில் உங்களுக்கு எதுனாலுமே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இட்லி தட்டு எல்லாத்துலேயுமே வந்து இருக்க திராட்சை எல்லாமே நான் போட்டுட்டேன். மீதி இருக்க திராட்சையும் நம்ம எல்லா தட்டுலையுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுடலாம். இது போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போதும் நம்மளோட திராட்சை வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ அது எந்த பதம் அப்படிங்கிறது எல்லாமே நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். திராட்சையோட கலரே பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. எல்லா திராட்சையோட கலருமே ஃபுல்லாக மாறிடுச்சு. அதோட தோலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுருங்கி இருக்கும். ஒரு சில பழத்தில் வந்து கொஞ்சம் வெடிச்ச மாதிரி கூட இருக்கும். மீதி எல்லா பழத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தோல் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும். ஏதாவது ஒரு சில பழத்தில் சுருங்காமல் தோல் சுருங்காமல் கொஞ்சம் வேகாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட இன்னொரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் மூடி வச்சுடுங்க. ஃபுல்லாக எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் ஒரே மாதிரி. ஸோ திராட்சை வந்து உலர் திராட்சை நல்லா தோல் சுருங்கி நமக்கு அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா உலர் திராட்சை நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். திராட்சை பாருங்கள் நமக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு எல்லா திராட்சையிலுமே அந்த தோல்லாம் பாருங்கள் நல்லா சுருங்கி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம எடுத்து ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட ஆரோக்கியமான உலர் திராட்சை வந்து ரெடி ஆகிடும். ஸோ அடியில் இருக்க தட்டில் இருக்க திராட்சையும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் ஒரு பெரிய தட்டு இருக்குது. ஸோ அந்த தட்டில் தனித்தனியாக போட்டு நம்ம நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன தட்டுனாலுமே 2 தட்டில் வந்து போட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா அந்த திராட்சை இது. ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லா காயாது. ஸோ தனித்தனியாக போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா காஞ்சிடும். இப்போ இதை வந்து தனித்தனியாக போட்டாச்சு. இதை வெயிலில் வச்சிடலாம். நல்லா வந்து காயட்டும். ஒரு 2லேருந்து 3 நாள் நம்மளோட வெயில் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து உலரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டே நான் வந்து நல்லா தனித்தனியாக போட்டுட்டு இப்போ வெயிலில் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா காயட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சேம் டே தான் ஒரு 3 மணி நேரம் நான் வெயிலில் வச்சுருந்தேன். மேலே ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. பட் அடியில் வந்து நம்ம இன்னும் காயலை, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ எல்லா திராட்சையுமே நல்லா திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா 2 சைடுமே நல்லா வந்து உலர்ந்து கிடச்சிரும், நமக்கு நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ திராட்சை பார்த்திங்கன்னா ஓவராக ஒரு 4-5 நாள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வைக்காமல் ஒரு 2-3 நாள் நம்ம வெயிலை காய வச்சு எடுத்துக்கிட்டால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ எல்லா திராட்சையுமே திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து வெயிலில் காயட்டும். நான் செகண்ட் டேவும் வெயிலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னுமே நல்லா காயட்டும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். திராட்சை பாருங்கள் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் கருப்பு திராட்சை கொட்டையோடு இருந்தாலும் சரி, கொட்டையோடு இருக்க திராட்சையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னுமே இந்த நார்மல் திராட்சையோட ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்காக வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த சாறு மட்டும் வந்து நீங்கள் எடுத்து புழிஞ்சு கொடுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திராட்சை எல்லாத்தையுமே ஒரு க்ளீனான ஒரு கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வெயில் சீசனில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா திராட்சை பிடிக்காதவங்க சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் திராட்சை வாங்கும்போது கண்டிப்பாக இந்த மெத்தடில் எந்த திராட்சைனாலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமான உலர் திராட்சை நம்ம வீட்டிலே வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.